அன்பான மயிலே ஜோதிட நேயர்களே, இன்றைய பதிவில் அதிர்ஷ்டத்தை வரவழைத்து தரும் பெங்சுவி பற்றி காண்போம். அதிகம் பகிரப்படாத, வெளியே தெரியாத சில அற்புத பெங்சுவி சின்னங்களை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். சக்தியுடன் அதிர்ஷ்டம் கூட்டவல்ல பெங்சுவி சாதனங்கள் நம் அன்றாட பிரச்சனைகளை எளிதாக போக்கக்கூடியது. பெங்சுயினால் வெகு சுலபமாக உங்களிடம் உள்ள தனிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். நாம் வாழும் இடங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் தனிப்பட்ட மனிதரின் சக்தியுடன் கண்ணுக்கு தெரியாத சக்தி இணையும் நேரம்தான் அதிர்ஷ்டம் கூடும் நேரம். நாம் இருக்கும் இடம் எதுவானாலும் அங்கு நிம்மதி, நிறைவு, வசதி, மகிழ்ச்சி போன்ற அனைத்தும் இருந்தால் அந்த இடம் நல்ல பெங்சுயி உள்ள இடமாகும். கஷ்டம், ஆரோக்கியமின்மை, நஷ்டம், உறவில் விரிசல் இருந்தால் அது மோசமான வாஸ்து உள்ளதை குறிக்கும். இந்த பதிவில் பெங்சுயி சின்னங்களால் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை வரவழைக்கும் சில பெங்சுயி பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதலில் 3 அதிர்ஷ்ட தேவ சிலைகள் பற்றி பார்ப்போம். சீனாவில் எல்லா வீடுகளிலும் லுக், புக், சவ் என்று அழைக்கப்படும் 3 அதிர்ஷ்ட தேவர்களின் சிலைகள் இருக்கும். இந்த 3 தேவர்களின் சிலைகளையும் சேர்த்து நம்மிடம் வைத்துக் கொள்வதே மிக பெரிய அதிர்ஷ்டம். இந்த 3 சிலைகளையும் ஒன்றாக வைத்திருக்க உயர் பதவி, செல்வம், ஆரோக்கியம், மிகுந்த ஆயுளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த சிலைகளை வீட்டிலும் அல்லது பணிபுரியும் அலுவலகத்திலும் வைக்கலாம். வீட்டில் என்றால் நுழைவாயிலை பார்த்தபடி வைக்கவும். புக் என்ற சிலை செல்வ வளத்தை உங்களுக்கு தரும். லுக் என்ற சிலை உயர்ந்த பதவி, பதவி உயர்வு, வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு தரும். கடைசியில் சற்றே குள்ளமான தலை வழுக்கையான சௌ சிலையை வைக்க வேண்டும். நல்ல கௌரவமான மாற்றங்கள் இந்த சிலைகளால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இரண்டாவதாக பீனிக்ஸ் பறவை பற்றி பார்ப்போம். கிரேக்கத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த பாலைவன பறவை பீனிக்ஸ் பேர்ட். இந்த பறவை இறந்த பின் எரிந்த சாம்பலில் இருந்து தானாக புத்துயிர் பெற்று எழுமாற்றல் உடையது. இந்த பீனிக்ஸ் பேர்ட் மரணம் இல்லாத பெருவாழ்வை தரும். இதை ஃபயர் பேர்ட் என்றும் அழைப்பார்கள். வெற்றி வாய்ப்புகள் தொடர்ந்து வர அல்லது வந்து சேர பீனிக்ஸ் பேர்ட் படத்தை தெற்கு திசையில் மாட்டி வைக்க வேண்டும். ஆபீஸ் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் தெற்கில் வைக்க தொடர்ச்சியான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக பெங்சுவின் மிக முக்கியமான சின்னமான மலையை பற்றி பார்ப்போம். நாட்டிற்கு இயற்கையான பாதுகாப்பு தரக்கூடியது மலை. இதை போல அலுவலகத்திலும் வீட்டிலும் பாதுகாப்பு தரக்கூடியது மலை சின்னம். மலை மறைந்து கிடக்கும் பல செல்வங்களை தன்னிடம் கொண்டது. மலை சின்னத்தை ஓவியமாகவோ அல்லது சிலையாகவோ உங்கள் அலுவலகத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் உட்காரும் இடத்திற்கு பின்புறத்தில் மாட்டி வையுங்கள். இப்படி மாட்டி வைக்க உயர் அதிகாரிகள் முதல் உடன் பணிபுரியவர் வரை உங்களுக்கு எந்த தொல்லையும் செய்ய மாட்டார்கள். நீங்களும் பாதுகாப்பு உணர்வுடன் இருப்பீர்கள். நீங்கள் நல்ல நிலையை அடையவும் உங்கள் வேலைகளை திறன்பட செய்யவும் இந்த மலை சின்னம் உதவும். மேலும் நல்ல பக்க பலமாக இருந்து தன்னம்பிக்கை, மன உறுதியை அதிகரித்து பாதுகாப்பும்
வியாபார முன்னேற்றமும் தரும் இந்த அற்புத சின்னம் மலை. நான்காவதாக பார்க்க இருப்பது டிராகன். பாம்பு, பல்லி, முதலை ஆகியவை ஒன்று சேர்ந்த பிராணியே டிராகன். யாங் என்ற சக்தியை கொண்டது டிராகன். இந்த டிராகன் படத்தை உங்கள் அலுவலகம் அல்லது தொழில் புரியும் இடத்தில் கிழக்கு பகுதியில் வைக்க வேண்டும். இந்த டிராகன் அதிக சக்திகளை கவர்ந்து இழுக்கும். பெரிய கடைகளில் அதிக சக்தி தேவைப்படும். இந்த இடத்தில் டிராகனை வைக்க அதிக வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கச் செய்யும். இந்த டிராகன் படத்தை கடைகள், உணவு விடுதிகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், திரையரங்குகள், அலுவலகத்திலும் வைக்க நல்ல அதிர்வல்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதிக வாடிக்கையாளர்களையும் கிடைப்பார்கள். பெங்சுவி சீன வாஸ்து என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரிந்தது புன்னகை புத்தர் சிலை. இந்த சிரிக்கும் புத்தர் சிலையை எங்கு எப்படி வைக்கலாம் என்று பார்க்கலாம். புன்னகை புத்தர் சிலையை வீட்டின் தலைவாசல் பார்த்தபடி 2.5 அடி உயரத்தில் தலைவாசல் எதிராக வைக்க வேண்டும். மிக பெரிய வெற்றி, நல்ல அதிர்ஷ்டங்களை அழைத்து வருவார் இந்த புன்னகை புத்தர். அலுவலகத்தில் தங்களுக்கு பின்புறமாக சற்று உயரமான இடத்தில் இந்த புன்னகை புத்தரை வைத்துக் கொள்ளுங்கள். சீன பெங்சுவி சின்னங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் தர சரியான திசையில் சரியான இடத்தில் வையுங்கள். இந்த பெங்சுவி சின்னங்களை கண்டிப்பாக சாப்பாட்டு அறை, படுக்கை அறையில் வைக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றோம்.